கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவை நம்பி அந்த போலி சாமியாரை சொல்கிற பரிகாரத்தை பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஆற்றுல போயிட்டு நீங்கள் மிதந்து இந்த பரிகாரத்தை பண்ணினா மட்டும்தான் உங்கள் அத்தையோடைய உயிர் எப்படி அவங்கள பிரிஞ்சு மிதந்துட்டு இருக்கோ அந்த உயிர் அப்போ தான் அவங்க அத்தைக்கிட்ட சேரும். அதுக்கப்புறம் அவங்க அத்தை பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பரிகாரத்தை கொடுக்குறாங்க நம்ம தீபாவுக்கு. இதையும் நம்ம தீபா நம்பிட்டு இந்த பரிகாரம் இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லையா, ஆனால் இது புதுசாக இருக்கே அப்படின்னு கூட இந்த தீபா யோசிக்காமல் அந்த இடத்துல அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணிடுவியா தீபா? முடியாதுன்னா சொல்லு தீபா, போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் அத்தையோடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. என் உசுரை விட என் அத்தையோட உசுரை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க தீபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு நீச்சல் தெரியாதே, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இடுப்பில் கயிற்றை கட்டிக்கோ, இன்னொரு முனையை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கையில் கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ ஆற்றுக்குள்ளே இறங்கு, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு இந்த முனையை பிடிச்சிக்கட்டும், நீ ஆற்றுல இறங்கி உன்னோட பரிகாரத்தை பண்ண ஆரம்பி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன் அத்தையுடைய உசுறு திரும்பவும் அத்தைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முட்டாள்தனமாக அந்த பரிகாரத்தை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயமா இருந்துச்சு. ஸோ நம்ம தீபா இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய போகிறாங்க? ஸோ நம்ம ரம்யாவை நம்பி வேற இந்த பரிகாரத்தை பண்ண போகிறாங்க. ரம்யா அவங்க கையில் பிடிச்சிருக்க இந்த கவரை அப்படியே விட்டுருவாங்களா? விட்டதுக்கப்புறம் தீபா தண்ணியில் அரைச்சிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ரம்யா இப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.